जय जय शंकर हर हर शंकर வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனத் தென்றவரவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரை என் சொல்லி வாழ்த்துவேனே. பெரிவாச்சரணம். சிவாய நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்முடைய தரிசனம் டிஜிட்டலில் பெரியவா தரிசனத்தில் அவருடைய வாழ்வியலில் நடந்த சுவைமிகு சம்பவங்கள், அவர் இந்த மண்ணுக்கு சொன்ன செய்திகள்னு விதவிதமாக தினிசாக புதுசாக நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நினைத்தால் வருவார் பெரியவா, நினைத்தால் வருவா பெரியவா, நினைவில் வருவது பெரியவா, நினைத்தால் வருவது பெரியவா. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா? கஷ்டப்படாமல் கேளுங்க. பொதுவாக உங்களுக்கு தெரியும், உண்மையான பக்தி இருந்தால் ஆண்டவன் இறங்கி வருவான். நம்ம இன்றைக்கி சொல்லும் போதே என்ன சொன்னோம்? வானாகி மண்ணாகி அப்படின்னா என்ன? கடவுள் என்பவன் மண்ணில், விண்ணில், நீரில், நெருப்பில், காற்றில், ஆகாயத்தில் அங்கிங்கனாதபடி எங்கும் பறந்து விரிந்து பரவி இருப்பவன் தான் ஆண்டவன். நம்ம சரித்திரங்களில் படிக்கிறோம், அவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். அதெல்லாம் சரி, அது எப்படி நடக்குமா? உண்மையா? ஆதாரம் இருக்கா? இதெல்லாம் நம்முடைய மண்டைக்குள்ள பெரிய அகழ்வாராய்ச்சி நடக்கும். நம்ம இலக்கிய இதிகாசங்களில் படிக்கும்போது ஒன்றும் இல்லை, ராமாயணத்தில் கடல் தாண்டக்கூடிய பகுதி வருது. சர்வ வல்லமை பொருந்திய ஆஞ்சநேயர் எல்லாம் தாண்டிடுறார். எப்படின்னு கேட்டார். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ராமா ராமாங்கிற அந்த ஒற்றை மந்திரத்தை உள்ளத்தில் நினைச்சேன், வாயில சொன்னேன், உள்ளத்தில் நினைச்சேன், வாயில சொன்னேன். உண்மை. 63 நாயன்மார்களுடைய கதை படிக்கிறோம். ஒரே ஒரு நாயன்மார் கட்டிய கோவிலுக்கு கடவுளே போய் கும்பாபிஷேகம் பண்ணா. யாரு? சிவபெருமான், எம்பெருமான். எங்க? தமிழ்நாட்டில் தலைநகர் சென்னையிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய திருநின்ற ஊரில் ஏழை அந்தனர் பூசலார் கட்டிய உள்ளம் பெருங்கோயிலுக்கு போய் நடத்தினார். இதெல்லாம் படிக்கிறோம். அப்படி ஒருத்தர் நினைச்சா, உண்மையா இருந்தா, அன்புருகினா கடவுள் வருவாரா? அதை கண் முன்னாடி கொண்டு வந்து பெரியவா காமிக்கிறார். பொதுவா பெரியவா எல்லா ஊருக்கும் பயணப்படுவார். அவர் போகாத ஊர் கிடையாது, பார்க்காத இடம் கிடையாது, அவரை கொண்டாடாத பக்தர்களும் கிடையாது. சில பேர் பெரியவாளுடைய சேர்ந்து நீர்நிலைகளுக்கு போனா புண்ணியம்னு நினைப்பா, கார்த்தால விஸ்வரூப தரிசனம் பார்த்தா புண்ணியம்னு நினைப்பா, பெரியவாளுடைய சத்சங்கம் கேட்டா பெருசுன்னு நினைப்பாங்க, பெரியவாள்கிட்ட குங்குமம் வாங்கிந்தா சிறப்பும்பாங்க, பெரியவா கையால் ஒரு பழம் வாங்கிந்தா பெருசும்பாங்க, பெரியவாளுடைய அருளாசி கேட்டால் நல்லது, அந்த தெய்வத்தின் குரலையே தெய்வமாக நினைச்சு வாசிக்கிறது. இப்படி ஒவ்வொரு விதவிதமாக தினிசா பக்தர்கள் உண்டு. பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த இந்த சம்பவம் பழனி. உங்களுக்கு தெரியும், வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, கந்தா கடம்பா கதிர்வதி வேளான்னு நம்ம எத்தனை முறை கூப்பிட்டாலும் கோபப்படாத ஒரு கடவுள் பழனி முருகன். நம்மளையே இப்போ ஒருத்தர் செலவுக்கு 10 ரூபா கேட்குறாருன்னா கொடுப்போம், 2வது தடவை கேட்டால் கொடுப்போம், 3வது தடவை 4வது தடவை கேட்டால் இதே உனக்கு வேலையாக போச்சேம்போம். அட பெத்த தந்தை பையன் முதல் தடவை பேனா கேட்டால் வாங்கி தருவார், 2வது தடவை 3வது தடவை கேட்டால் உனக்கு இதே வேலையாக போச்சேம்போம். யாருமே நம்ம அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருக்கோம், 10 பேருக்கு சாப்பாடு போடுறோம், முதல் பந்தியில் உட்காந்து சாப்பிட்ட ஒரே திருப்பி 3வது பந்திக்கு வந்தால் பத்தியாம வேலையை காட்டுறிய அப்படின்னு கோவப்படுவோம். ஆனால் நம்ம கடவுள்கிட்ட போகும்போது, பழனி முருகன்கிட்ட போய் எக்ஸாம் பாஸ் ஆகணும், வேலை வேணும், கல்யாணம் வேணும், புள்ள வேணும், எத்தனை முறை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய தயாபரன் நம்முடைய முருகன். யாரு? பெரியவா சொல்றா, நீங்கள் சுவாமிகிட்ட மட்டும் எது வேணாலும் கேட்கலாம், கொடுப்பார். கோபமே வராத மனிதன் யாருன்னா கடவுள் தான். அந்த பழனி முருகனுடைய அடிவாரத்தை நோக்கி அவர் போயிட்டே இருக்கார். போகிற வழியில் கொளஞ்சிவாடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. இன்னும் ரொம்ப எக்ஸாக்டாக சொல்கிறதுனா தாராபுரம் பக்கத்தில் கொளஞ்சிவாடி. அப்போல்லாம் பெரியவா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறது எவ்வளோ சங்கடம்னு தெரியும். நடந்தே தான் போவார்.
அந்த கொளஞ்சிவாடியில் ராமசாமி அப்படின்னு ஒரு பெரிய தாசில்தார் இருந்தார். அப்போ ஒரு ஊரில் தாசில்தாரோ கலெக்டரோ டெப்டி கலெக்டரோ இருந்தால் அந்த ஊரே கொண்டாடும். ஏன்னா தாசில்தாருங்கிறது பெரிய போஸ்ட். அப்போ அவள் வீடு கொஞ்சம் விஸ்தாரமாக இருக்கும். பெரியவா கொஞ்சம் படை சூழ வருவா, கொஞ்சம் தங்குறதுக்கு வசதி இருக்கும். எப்போ கொளஞ்சிவாடி வந்தாலும் பெரியவா இந்த நம்ம ராமசாமி தாசில்தார் வீட்டில் இருந்து ஒரு நாள் 2 நாள் இருந்து சர்மபரிகாரம் பண்ணிட்டு நிறைய பக்தர்களுக்கெல்லாம் பிளெஸ்ஸிங்ஸ் ஆசீர்வாதம் கொடுத்து போகிறது அவருடைய மரபாக இருந்தது. அதே ஊரில் அக்ரஹார தெருவில் கணேச சர்மா, இந்த உபன்யாசகம் பண்ணுறாரு அந்த கணேச சர்மா இல்லை, இது கொளஞ்சிவாடியில் இருக்கக்கூடிய கணேச சர்மா. அவரும் அவர் மனைவியும் வருவா. கூட்டத்தோட கூட்டமாக ராமசாமி அந்த தாசில்தார் வீட்டில் இருந்து பெரியவாளை சேவிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போவா. ஆனால் அவள் மனசில் ஒரு பெரிய ஏக்கம் ஆதங்கம் இருந்தது. வீடு விஸ்தாரமாக இருக்குது, பெரியவா அங்கே வருவா, நம்ம மாற்றுக்கு ஒரு நாள் பெரியவா வந்தால் எப்படி இருக்கும்? இது எல்லாம் மனித இயல்பு தானே. சரி, நம்ம வீடு சின்ன வீடு, அது பரவாயில்ல, பெரியவா இந்த ஊருக்கு வர்றதே நமக்கு கொடுப்பின, அதுவும் வருஷத்துக்கு வருஷம் வரார், ரொம்ப கொடுப்பின, அவரை பார்க்குறதே பெரிய பெருமை. நம்ம இன்னும் அனுஷ்டானமாக ஆச்சாரமாக இருக்கணுமோ என்னமோ, இப்படி எல்லாம் அவளுக்குள்ள பேச்சு இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு. சரியா 6 மாதம் கழித்து பெரியவா மீண்டும் பழனிக்கு அந்த பக்கமாக போகிறார். எங்க கொளஞ்சிவாடி வழியா. பெரியவா ஏன் நடந்து போகிறத ஒரு கொள்கையாக வச்சிருந்தாருங்கிறது இன்னொரு எபிசோடில் நான் சொல்ல போகிறேன். பெரியவா வரப்போகிறாருங்கிற செய்தி எப்போதுமே ஒரு ஊருக்கு 1 நாள் 2 நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சிடும். வழக்கம் போல் கொளஞ்சிவாடியில் இருக்க எல்லாரும் ராமசாமி ஆற்றுக்கு சாயந்தரம் 4 மணிக்கு இன்றைக்கி பெரியவா ரீச் ஆக போகிறாருன்னு தோரணம் மாவளையெல்லாம் கட்டி கோலம்லாம் போட்டு பூர்ணகும்பம்லாம் வச்சு எல்லா பெருங்கூட்டமே அங்கே நிற்குது. சார், சத்தியத்திற்கு சாட்சியம் சொல்கிறேன், அதே கொளஞ்சிவாடியில் பெரியவா விடு 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 விடுன்னு நடந்து நேராக கணேச சர்மா வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய திண்ணையில் போய் அப்படி உட்காந்துட்டார் சார். அப்படி உள்ளே எட்டி பார்க்குறார் சார். கண்கண்ட தெய்வம் கலியுக வரதன் காமாட்சி மைந்தன் ஞான வெளிகளால் இந்த உலகத்துக்கே படியளக்கக்கூடிய பகவான் வந்திருக்காருன்னு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி உணர்வு சார். அந்த கணேச சர்மாக்கு அவருடைய மனைவிக்கும் அப்படியே கன்னத்தில் போட்டு நெடுஞ்சாங்கடையா விழுந்து, இன்னைக்கே நாங்கள் வைகுந்த பிராப்தி அடைஞ்சிட்டோம், நாங்கள் சிவலோகத்துக்கே போயிட்டோங்கிற மாதிரி அப்படியே துள்ளி குதிக்கிறா சார். அப்படி 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 பெரியவாள்கிட்ட அப்படி 2 பேரும் வரா. பெரியவா அப்படி குங்குமத்தை கொடுத்துட்டு, இப்போ பரிபூர்ண சந்தோஷம் தானே, இந்த பரிபூர்ண சந்தோஷம் தானே, இந்த தண்டசாமியும் தண்டம் வச்சுட்டு இருக்காரு, அதை எப்படி இந்த தண்டசாமியும் உன் வீட்டுக்கு வரணும்னு நினச்ச, இந்த தண்டசாமியும் உன் வீட்டுக்கு வரணும்னு நினச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிட்டக்கிட்டு நடந்து போயிட்டார் சார். சார், 6 மாதங்களுக்கு முன்பு தான் வீட்டுக்கு வருவாரா, இது நடக்குமான்னு நினச்சாங்க சார். அவங்கள்ட்ட ஒரு உண்மை இருந்தது சார், சத்தியம் இருந்தது, அறம் இருந்தது, நேர்மை இருந்தது. கடவுளை நம்பினார் கைவிடப்படார், நினைத்தால் நடக்கும். அங்கே உண்மை, சத்தியம், அறம் இருக்க வேண்டும் என்பதற்கு கொளஞ்சிவாடி பக்தர் ஓர் எடுத்துக்காட்டு. மீண்டும் இது போன்ற சுவைமிகு செய்திகளோடு நாளைய தரிசனம் டிஜிட்டல். जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर.